ராபிஸ்னால பாதிக்கப்பட்ட நாய்களை கருணைக்குள்ள பண்ண சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கு. தெருநாய் பிரச்சனைக்கு இது சரியான தீர்வாகும். இப்போ ஒரு நாய் ஆபத்தானதுன்னு யாராச்சும் சொன்னா அதை கருணைக்குள்ள செய்யலாமா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பின்னால் இருக்க உண்மை என்ன? 47 லட்சம் நாய்க்கடிக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த தெருநாயெல்லாம் காலி பண்ணிட்டா அடுத்து என்ன நடக்கும்? உண்மையிலேயே நாய் தான் பிரச்சனையா அல்லது நம்ம சிஸ்டம் பிரச்சனையா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கடைசி பாருங்க. விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஆக்ரோஷமாக இருக்க நாய்களையும் இந்த ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட நாய்களையும் கருணைக்குலை செய்ய அனுமதி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கான்ட்ரசெப்ஷன் சென்டர்ஸ், அதாவது கருத்தடை மையங்கள் அமைக்கணும்னு இந்த ஆர்டரை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயணும் சுப்ரீம் கோர்ட் வார்னிங் கொடுத்துருக்கு. டெல்லியில் போன வருஷம் 2025 ஒரு தெருநாய் கடிச்சதுனால ஒரு 6 வயசு குழந்தை இறந்துட்டாங்க. அந்த செய்தியை அடிப்படையாக வச்சு சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை எடுத்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்க ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாஸில் இருக்க நாய்கள்லாம் பிடிச்சி காப்பகங்கள் அடைக்கணும்னு ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட இந்த ஆபத்தான நாய்கள் அப்புறம் ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட நாய்களை கருணைக்குலை செய்ய அனுமதி கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு நாய் வந்து ஆபத்தானதுன்னு யார் முடிவு பண்ணும்? டாக்டரா, ஆஃபீஸரா, அல்லது ஏதோ ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கமிட்டியோட செக்ரட்டரி புஷ்பனம் சார் என்ன சொல்றாருன்னா, எந்த நாய் எப்போ என்ன நிலை எடுக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நைட்ல தெருவில் வர்றதுக்கே பயமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சரியான நேரத்தில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. அதிகாரிகள் இதை சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரேபிஸ்னால நோய் முக்தி அல்லது இந்த ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு ரொம்ப துடிக்கிற நாய்களை காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனில் கருணைக்குலை செய்கிற நடைமுறை வந்து இப்போவும் இருக்குது. ஆனால் அதை ஒரு கால்நடை டாக்டர் தன்னிச்சையாக செஞ்சிட முடியாது. வளர்ப்பு நாய்னா வளர்க்குறவங்களோட பெர்மிஷன் வாங்கணும். தெருநாய் அப்படின்னா அந்த தெருநாய் யார் கொண்டு வராங்களோ அவங்களோ அல்லது ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனமோ பெர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கருணைக்குலை பண்ணுறதை பற்றியே டிசைட் பண்ணுவாங்க. அரசு கால்நடை மருத்துவரான ஷேக் முகமது ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாய் ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகி இறக்காம கருணைக்குலை செய்கிறது நல்லது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு வலிமையான நடைமுறைகளை வந்து உருவாக்கணும். இல்லைனா இந்த தீர்ப்பு காரணமாக வச்சு ஆபத்து இல்லாத நாய்களையும் தண்டிச்சிடுற ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கேள்வி, நாய்களோட எண்ணிக்கை எப்படி குறையும்? நாய்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வேற ஒரு இடத்துல போய் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அனிமல் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது வேறு. ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ட்ரஸ்டி செந்தமிழ் செல்வி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரேபிஸ் டாக்டர் நாய் நிச்சயமாக இறந்து தான் போகும். அதை கருணைக்குலை செய்கிறது சரிதான். ஆனால் ஆபத்தான நாய்னா எதுன்னு கோர்ட் வந்து எந்த ஒரு டெஃபினிஷனுமே தரல. இந்த நாய்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு சயின்டிஃபிகேஷனாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நிறைய நாடுகளில் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே நிர்வாக அளவில் அது ஃபெயில் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பால் நிலைமை இன்னும் மோசமாகும். காரணம் அதே அதிகாரிகள் தான் இதையும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதனால பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது. எந்த ஒரு நாயையும் இது வந்து ஒரு ஆபத்தான நாயின்னு சொல்லி இவங்களால கொல்ல முடியும். உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற அதிகாரிகளுக்கு அனிமல்ஸோட சைக்காலஜியே தெரியலன்றது தான் இந்த சிக்கல்களுக்கு காரணம். இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் உட்பட எல்லாருமே ஒரு மேலோட்டமாக தான் அப்ரோச்சே பண்ணுறாங்க. அனிமல் பெர்த் கண்ட்ரோல்ன்ற ஏபிசி திட்டப்படி தெருநாய்களை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கு ஒரு அடையாளம் போட்டு எந்த இடத்துல பிடிச்சிட்டு போனாங்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து விடணும். ஒரு தெருவில் வளர்கிற நாய்க்கு எங்கே வந்து அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும், எது வந்து மனிதர்களுக்கான பகுதி, நம்மளோட வரம்பு என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த தெருவில் இருக்க மனுஷங்களோட அந்த நாய்க்கு வந்து ஒரு நல்ல அந்யோன்யமும் இருக்கும். இந்த மொத்த பிரச்சனைக்கும் இதுதான் வந்து ஒரு சரியான தீர்ப்பு. ஆனால் அந்த வேலை வந்து சரியாக நடக்கிறதே இல்லை அப்படின்னு செந்தமிழ் செல்வி அவங்க சொல்கிறாங்க. லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்த நாய்களோட கருத்தடைக்கு செலவு பண்ண ஒவ்வொரு ரூபாயையும் ஆடிட்டிங் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போடணும். 2021 2025 வரைக்கும் நாய்களோட கருத்தடைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ₹1 கூட கொடுக்கல. இது பற்றி சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி எதுவும் எழுப்பலை. 2015 இந்த கருத்தடை திட்டம் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. இதை ப்ராப்பராக செய்யாத ஒரு நகராட்சி மீது கூட அவமதிப்பு வழக்கு வரவே இல்லை. இது வெறும் தெருநாய் பிரச்சனை தானே அப்படின்ற ஒரு லிமிட்டை தாண்டி இதை வந்து ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இன்னும் செந்தமிழ் செல்வி மேடம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானே என் தெருவில் இருக்க நாய்களுக்கு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போடுறதுக்கு நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மாநகராட்சியிலேருந்து யாருமே வரவே இல்லை. அப்புறம் நானே அந்த ஊழியரை தேடி பிடிச்சி பணம் கொடுத்து கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட சொல்லி சொன்னேன். ஆனால் பிடிச்சிட்டு போய் தடுப்பூசியும் போடல, கருத்தடையும் பண்ணல. காதை வெட்டி அடையாளம் கிரியேட் பண்ணி திரும்ப அதை கொண்டு வந்து அதே இடத்துல வந்து விட்டு போயிட்டாங்க. ஒரு கருத்தடை செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா கணக்கு காட்டுறாங்க அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
தெருவில் இருக்க நாய்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து தடுப்பூசி போடணும். இவங்க ஒரு தடவை கூட போடுறதே இல்லை. போட்டதாக வந்து கணக்கு மட்டும் தான் காட்டுறாங்க. அதோட விளைவுகள் எல்லாமே வந்து நாய்கள் மேலே தான் வந்து விழுகுது. அதிகாரிகள் தப்பிச்சிடுறாங்க. ஃபாரின் டாக்ஸை இங்கே கொண்டு வந்து பெர்மிஷனே வாங்காமல் நிறைய பேர் வந்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறாங்க. இந்த ஃபாரின் டாக்ஸை தான் வீட்டில் வச்சுட்டு நாட்டு நாயை தெருவில் விட்டுறாங்க. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. நம்ம நாட்டு நாய்களுக்கு நம்ம சாப்பிட்றத தந்தாலே போதும், நோய் வராது, தடுப்பூசி போட்டாலே போதும். ஆனால் அந்த கலப்பின நாய்களுக்கு வந்து மனுஷங்களோட ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்க. ஷாம்பூவில் தொடங்கி ஃபுட்டு வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பிராண்டட் தான். பொதுவாகவே ஃபாரின் டாக்ஸ்க்கு நம்மளோட கிளைமேட் வந்து ஒத்துக்காது. இப்படி நோய்வாய்ப்படுற நாய்களையும் இனப்பெருக்கம் செய்ய திறனில்லாத நாய்களையும் கொண்டு வந்து ரோட்டில் விட்டுறாங்க அப்படின்னு சந்தமிச்சவி அவங்க சொல்கிறாங்க. 2025 மட்டும் 47.48 லட்சம் நாய்க்கடிகள் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்திருக்காங்க. இந்த டேட்டா எடுக்கிறதுலையும் நிறுவனங்களோட கை இருக்குன்னு சொல்லிட்டு விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போடுற ரேபிஸ் ஊசியை வச்சு தான் இந்த டேட்டாவே எடுக்கிறாங்க. ஜென்ரலாகவே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறவங்க நாய் கடிச்சா மட்டும் போக மாட்டாங்க. கீர்னாலோ அல்லது பிரான்னாலோ ரேபிஸ் பரவுன்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்டுப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 ஊசி போடணும். இந்த டேட்டா எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5 ஊசியையும் 5 நாய்க்கடின்னு சொல்லி கணக்கில் எழுதிக்கிறாங்க. பெரும்பாலும் அதிகமாக வந்து கடிக்கிறது வந்து வீட்டில் வளர்க்குற நாய்ங்க தான். ஆனால் அந்த பழியையும் தூக்கி அந்த திருநாய் மேலே போட்டுறாங்கன்றது இவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. இந்த நாய்களை தெருவுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா குரங்குகள் அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிடும். நாய்கள் மாதிரி குரங்குகள் வந்து அவ்வளோ சாதுலாம் இல்லை. ஒரு வீட்டை திறந்து வைக்க முடியாது, அதை விரட்டுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ குழந்தைகள் தூக்கிட்டு போன சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரி தெருக்கல்ல எலித்துளையும் அதிகமாகி இதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் நிபுணர் விஜய் புண்ணிய மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்க சிச்சுவேஷனில் மக்கள் வந்து இந்த திருநாய் மேல மிகுந்த ஒரு வெறுப்போட இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை காரணம் காட்டி ராபிஸால பாதிக்கப்படாத நாய்களையும் இந்த பட்டியலில் சேர்த்து அது கொன்னுற நிலைமை ஏற்படலாம். அதனால இதை கண்காணிக்க ஒரு வலுவான கட்டமைப்பு தேவை. இந்த நாய்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு யாருக்குமே பாதகம் இல்லாம நம்ம கிட்ட வந்து 2 தீர்வுகள் இருக்கு. ஒண்ணு நாய்க்கு வந்து தடுப்பூசியை வந்து முறைப்படி போடுறது, இன்னொன்னு கருத்தடை செய்யறது. ரெண்டுமே சரியா நடந்துச்சு அப்படின்னா நாய்கள் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. முக்கியமா தடுப்பூசி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. சரியா ஊசி போடல அப்படின்னா அது போட்டும் பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு பயிற்சி இல்லாம வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ராபிஸ் தாக்கப்பட்டது வந்து உறுதி செஞ்சா அந்த நாய் வந்து கண்டிப்பா இறந்துடும். அது துன்பப்பட்டு சாவதை தவிர்ப்பதற்காக கருணை செய்யறதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஆபத்தே இல்லாத நாய்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல திருநாய்களை கொல்லலாமா அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கேள்வி மாறி இருக்கு. இப்போ உண்மையான கேள்வி நம்ம கிட்ட இருக்க சட்டங்களும் திட்டங்களும் சரியா செயல்படுதா அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பிரச்சனையை அதோட காரணத்தை சரி செய்யாம விளைவுகளை மட்டுமே சமாளிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதே பிரச்சனை திரும்பவும் வரும். இந்த விவகாரத்துல வந்து மக்களோட பாதுகாப்பும் முக்கியம், விலங்குகளோட நலனும் முக்கியம். இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்க வேண்டியது அறிவியல், பொறுப்பான நிர்வாகம், சட்டத்தை சரியாக செயல்படுத்துகிற அமைப்பு. அதுதான் இந்த முழு விவாதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இந்த பிரச்சனைக்கு உங்க பார்வையில் சரியான தீர்வு என்ன? அதையும் கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் சமூகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை ஆழமாகவும் நடுநிலையாகவும் புரிந்து கொள்ள த ஸ்ட்ராங் பிளான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.